ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலங்காத்தால நாம கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். பொள்ளாச்சி போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து உக்கடம் பஸ் ஸ்டாண்டுன்னு ஒண்ணு இருக்கு, அங்கிருந்து தான் கிளம்பும். ஸோ காந்திபுரம்ல இருந்து ஒரு டவுன் பஸ் ஸ்டாண்ட் எடுத்து உக்கடம் போயிட்டு அங்கிருந்து நம்ம பொள்ளாச்சி டிராவல் பண்ண போறோம் காலங்காத்தால. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கோவை காந்திபுரம்ல இருந்து பொள்ளாச்சி நோக்கிய பஸ் ஜர்னிக்குள்ள போகலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உக்கடம் போறதுக்கு பஸ் போர்ட் பண்ண போறோங்க. காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட் இது. சோ நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஹப் மாதிரிங்க. இது இப்ப நாம இருக்கிறது வந்து டவுன் பஸ் ஸ்டாண்டு. இங்கிருந்து வந்து ஒரு 100 மீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா காந்திபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். இந்த டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா எஸ்இடிசி பஸ்ஸஸும் கேஎஸ்ஆர்டிசி, அதாவது கேரளா கர்நாடகா ரெண்டு ஸ்டேட்டோட பஸ்ஸஸும் வந்து நம்ம எஸ்இடிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பும் லாங் டிஸ்டன்ஸ் போற பஸ்ஸஸ் எல்லாம். ஓகேவா? இப்ப நாம போற உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் வந்து பொள்ளாச்சி, பாலக்காடு, பழனி, உடுமலைப்பேட்டை போற பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்பும். சோ இந்த மாதிரி நிறைய பஸ் ஸ்டாண்ட்ஸ் இருக்கு. இதை தவிர பாத்தீங்கன்னா சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட், சிங்காநல்லூர் தான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியல, கோயம்புத்தூர் மக்கள் இருந்தா சொல்லுங்க. திருச்சி, தஞ்சாவூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் இன்னொரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பும். அதே மாதிரி மேட்டுப்பாளையம் ரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஊட்டி, மைசூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்பும். ஊட்டி, குன்னூர், கூடலூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து மேட்டுப்பாளையம் ரோட்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பும். இங்கிருந்து வந்து ஒரு கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. நம்ம பிரைவேட் பஸ்ஸஸ், லாங் டிஸ்டன்ஸ் போற பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் மேக்சிமம் அங்கிருந்து கிளம்பும். அங்கிருந்து கிளம்பினாலும் காந்திபுரம்ல பிக்கப் பாயிண்ட்ஸ் இருக்கும். சோ நீங்க இங்கேயும் போர்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்போர்ட் ஹப்ஸ் இருக்கு கோயம்புத்தூருக்குள்ள. நீங்க ஏர்போர்ட் போகணும்னா அவினாஷி ரோடு போகணும். அங்கதான் வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பிஎஸ்டி காலேஜ் எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம், ஹோப்ஸ் எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் ஏர்போர்ட் இருக்கும் அவினாசி ரோட்ல. இன்கேஸ் நீங்க ஏர்போர்ட் போகணும்னா அந்த வழியில போகணும். சோ நம்ம காந்திபுரம்ல இருந்து உக்கடம் போறதுக்கு வந்து 15 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ். நம்ம உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கணும்னே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்கும். கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு போறதுக்கும் நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்கும். எவ்ரி 5-10 மினிட்ஸ் ஒரு பஸ் இருக்கும். அதே மாதிரி பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி ரூட்லயும் வந்து எவ்ரி 5 மினிட்ஸ் ஒரு பஸ் இருக்கும். அந்த ரூட்ல இன்னுமே நிறைய பஸ்ஸஸ் இருக்கும் பொள்ளாச்சி ரூட்ல. ஏன்னா ரொம்ப பாப்புலரான ரூட்டு, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, நிறைய மக்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஒர்க் பண்றவங்களாகட்டும் நிறைய டிராவல் பண்ணுவாங்க. சோ அதனால அந்த ரூட்ல உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. போத் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் அண்ட் பிரைவேட் பஸ்ஸஸ் இருக்கும். கோயம்புத்தூர்ல அதை தவிர டிரான்ஸ்போர்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ரெட் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓலா கேப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ரெட் டாக்ஸி கேப்ஸ் வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ். ஃபாஸ்ட் ட்ராக் அதெல்லாம் கூட அவ்வளவா நான் பார்க்கல. கோயம்புத்தூர் சிட்டி ஃபுல்லாவே வந்து ரெட் டாக்ஸி தான் அவைலபிளா இருக்கு. இங்க நிக்குது பாருங்க. நம்ம போகிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரோட் சைடு காலங்காத்தால அவ்வளவா ட்ரிப்ஸ் இருக்காதுல்ல, அதனால எல்லா கார்ஸும் வந்து டாக்ஸிஸும் வந்து சைட்ல பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரம் டிரான்ஸ்போர்ட் ஹப்பையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து பக்கத்துல ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவு தூரம்னு சொல்லிட்டேன். கோயம்புத்தூர்ல இருந்து உக்கடம் போற வழியில தான் வந்து ரயில்வே ஜங்ஷன். சோ நீங்க உக்கடம் போற பஸ்ல ஏறினீங்கன்னாவே வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிடலாம் காந்திபுரம்ல இருந்து. அது போக பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கொஞ்சம் ஒரு 200 மீட்டர்ஸ்லயே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட பஸ் ஸ்டாப் வந்துரும். இப்ப நாம விண்டோ சைடு பாக்குற இந்த பில்டிங் தான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்க. சூப்பரா வந்து ரெனோவேட் பண்ணி ஹை கிளாஸா பண்ணிருக்காங்க. கோயம்புத்தூர் வந்து ஒரு மெடிக்கல் ஹப்பாவும் ஆயிருச்சு சென்னைக்கு ஈக்குவலா. எவ்வளவு பேஷண்டோட அட்டெண்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்லயே படுத்திருக்காங்க பாருங்களா. ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து சில சமயம் இடம் இருக்காது, அதனால பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துக்கிறாங்க. என்ன செய்யறது? சோ இங்கிருந்து ஜிஹெச் தாண்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமான ஷாப்பிங் ஏரியா இருக்குங்க. ராஜா ஸ்ட்ரீட், ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்,
டவுன் ஹால் ஏரியா, இதுவும் வந்து நம்ம காந்திபுரம்ல இருந்து உக்கடம் போற வழியில தான் இருக்கு. சோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்ம ஓல்டு கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா, சோ அந்த ரீஜன் வழியா தான் வந்து நம்ம போவோம். கோயம்புத்தூர்ல இருந்து உக்கடம் கிராஸ் போற வழியிலேயே வந்து அத்தனை இம்பார்ட்டன்ட் பிளேசஸையும் நம்ம கிராஸ் பண்ணிடுவோங்க. மக்களே, நம்ம காந்திபுரத்திலிருந்து உக்கடம் வந்தாச்சுங்க. ஸோ இங்கிருந்து நிறைய பஸ்ஸஸ் இருக்கும் கோயம்புத்தூருக்கு. கோயம்புத்தூர், பழனி, கேரளாக்கு போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் கிளம்பும். ஸோ இந்த மாதிரி டீலக்ஸ் பஸ்ஸஸ் வந்து காந்திபுரத்துல இருந்து உக்கடம்க்கு ஷட்டில் பஸ்ஸஸ் மாதிரி ஆப்ரேட் பண்ணுவாங்க. சரி வாங்க மக்களே, நம்ம பொள்ளாச்சி பஸ் பார்த்து போட் பண்ணுவோம். உக்கடம் ஃபுல்லாவே வந்து இந்த பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால இங்க கீழே பஸ் ஸ்டாண்ட் வந்து இன்னும் ரினோவேஷன்ல தாங்க இருக்கு. பஸ்ஸஸ் எல்லாம் செம்ம கலர்ஃபுல்லா நின்னுட்டு இருக்கு பாருங்க. இப்பதான் லைட்டா வெடிஞ்சிட்டு இருக்கு. மக்களே, இது பாலக்காடு போற பஸ்ஸுங்க. கோயம்புத்தூர் டு பாலக்காடு பஸ். பொள்ளாச்சிக்கு எவ்வளவு ஃப்ரீக்வன்சி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பாலக்காடுக்கும் நிறைய பஸ்ஸஸ் போகும். எவ்ரி 5 to 10 minutes போத் கேஎஸ்ஆர்டிசி அண்ட் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ். பொள்ளாச்சி பஸ் அந்த சைட் நிக்கும்னு நினைக்கிறேன். மக்களே, பொள்ளாச்சி பாலக்காடு பஸ் நிக்கிற பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சுங்க. பஸ் ஸ்டாண்டை சுத்தி வந்து பிரிட்ஜ் தான் இருக்கு. ஸோ பழனி பொள்ளாச்சி மார்க்கத்தில் செல்லும் பேருந்துகள் எல்லாம் இந்த டைம் கீப்பிங் ஆஃபீஸ் இருக்கு பாருங்க, இங்கிருந்து தான் கிளம்புவோம். வாங்க, ஆல்ரெடி ஒரு பஸ் இருக்குங்க, வாங்க போட் பண்ணுவோம். மக்களே, உக்கடம்ல இருந்து நாம பஸ் போட் பண்ணியாச்சுங்க. 5:40 கிளம்புமா. இது வந்து பழனி போற பஸ்ஸுங்க. கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை வழியா பழனி வரைக்கும் போற பஸ். நமக்கு ஒரு 1 hour ஜேர்னி இருக்கும்னு நினைக்கிறேன் பொள்ளாச்சிக்கு. காலையில் டிராஃபிக்கும் இருக்காது, ஸோ டக்குன்னு போயிடலாம். மக்களே, பஸ் போட் பண்ணியாச்சுங்க. 3+2 சீட்டர் டிஎன்எஸ்டிசி சீட்டர் பஸ் தான். மக்களே, நம்ம கோயம்புத்தூர் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பொள்ளாச்சி போற பஸ் கிளம்பிடுச்சுங்க. உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. சோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா நம்ம உக்கடம் தாண்டி ஈச்சனாரி அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குங்க. அங்க விநாயகர் கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்.
அங்க இருக்கிற விநாயகர் சிலை பாத்தீங்கன்னா நல்ல பெருசா இருக்கும். நம்ம பிள்ளையார்பட்டி கோவில் விநாயகர் சிலைக்கு ஈக்குவலா வந்து பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஈச்சனாரி விநாயகர் கோவில்ல தான் செய்வாங்க. முக்கியமா மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முகூர்த்த தினங்கள்ல செம்ம கூட்டமா இருக்கும். சோ ஈச்சனாரி தாண்டி அதுக்கப்புறம் கிணத்துக்கடவு அப்படிங்கிற ஒரு குட்டி டவுன் வரும். அங்க ஒரு முருகன் கோவில் இருக்கு, அதுவும் ஃபேமஸ், பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலேயே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிணத்துக்கடவுல இருந்து கோவில் பாளையம் எல்லாம் தாண்டி நாம பொள்ளாச்சி டவுனுக்கு ரீச் ஆவோங்க. சோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ரூட் ஃபுல்லாவே வந்து நம்ம எந்த சைடு பார்த்தாலுமே வந்து பச்சை பசேல்னு, உங்களுக்கு பொள்ளாச்சி பத்தி சொல்ல தேவையே இல்லை. ஃபுல்லா வந்து தென்னை மர தோப்புகளா இருக்கும். இப்ப வந்து கொஞ்சம் அர்பனைசேஷன் ஆயிடுச்சுங்க. அதனால நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு. முக்கியமா இந்த நேஷனல் ஹைவே ஆக்கிட்டாங்க இதை, அதனால எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இங்க உக்கடம்ல இந்த பிரிட்ஜ் எல்லாம் வந்து இப்பதான் ரீசெண்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஒரு லெஸ் தென் 1.5 இயர்ஸ் தான் ஆகும். சோ கோயம்புத்தூர் பொள்ளாச்சியோட அவுட்லுக்கே மாறிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கோயம்புத்தூர் நல்ல இண்டஸ்ட்ரியல் ஹப்னால கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போற ஹைவேலயும் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. லைக் எம்எஸ்எம்இஸ் சொல்லுவாங்கல்ல, மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். அது போக பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங், ஸ்பேஸ் காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங், இதெல்லாம் கூட வந்து இந்த சைடு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால ரொம்ப பாப்புலரான ரூட் ஆயிடுச்சுங்க இது. நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. நம்ம கோயம்புத்தூர் உக்கடம்ல இருந்து பொள்ளாச்சி வரைக்கும் போறதுக்கு 33 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ். டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸும் நிறைய இருக்கும், பிரைவேட் பஸ்ஸஸும் நிறைய இருக்கும். நான் சொன்னேன்ல, எவ்ரி 5 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பஸ் கிடைக்கும். காலையில 4:35 இருந்து ஆரம்பிச்சுன்னா மிட் நைட் ஒரு 11:30 வரைக்குமே வந்து உங்களுக்கு பஸ் இருக்கும். லேட் நைட் கூட உங்களுக்கு பஸ்ஸஸ் இருக்கும். பட் அவ்வளவு ஃப்ரீக்வன்ஸ் 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா இருக்காது. மேபி ஒரு ½ அன் ஹவருக்கு ஒன்ஸ், 1 ஹவருக்கு ஒன்ஸ் ஒரு பஸ் இருக்கும். ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் கோயம்புத்தூர்ல இருந்து பழனி, தேனி, கம்பம் எல்லாம் போகுது பாத்தீங்களா, டவுன் சவுத், திண்டுக்கல் அந்த மாதிரி ஏரியாஸ்க்கு. சோ அதெல்லாமே வந்து உக்கடம் வழியா தான் போகும். அதனால உங்களுக்கு பஸ் கனெக்டிவிட்டி வந்து ஆல்மோஸ்ட் 24/7 உங்களுக்கு இந்த ரூட்ல அவைலபிளா இருக்கும். இப்போ நேஷனல் ஹைவேஸ் ஆயிட்டதுனால ஃபர்ஸ்ட் 2 லேன் ஹைவேவா இருந்தது, இப்போ 4 லேன் ஹைவே ஆயிடுச்சுங்க. அதனால டிராவல் டைமும் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிடும். குவாலிட்டி ஆஃப் டிராவலும் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப வந்து கோயம்புத்தூர்ல வந்து 2 ஸ்டேஷன் இருக்குங்க, முக்கியமான ஸ்டேஷன். கோயம்புத்தூர் ஜங்ஷன் தவிர போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இப்ப அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து போற ரயில்வே ட்ராக் மேல இருக்கிற பிரிட்ஜ் தான் வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இங்க வரைக்குமே வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் சிட்டியோட ரெசிடென்ஷியல் ஏரியாஸ், இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் எல்லாம் இருக்குன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட கிணத்துக்கடவு டவுன் வரைக்குமே வந்து இப்போ சிட்டி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டு இருக்கு. நம்ம சென்னை மாதிரி தாங்க எல்லா மெட்ரோ சிட்டிஸும் வந்து தாறுமாறா டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் ரீசெண்ட் இயர்ஸ்ல. ஏன்னா மேக்சிமம் அர்பனைசேஷன் பாத்தீங்கன்னா இந்தியால ஃபியூ ஸ்டேட்ஸ்ல தான் நடந்துட்டு இருக்கு. அதுல நம்ம ஸ்டேட்டும் வந்து டாப் நாச்சுன்னு சொல்லலாம். சோ இப்ப வந்து கற்பகம் குரூப் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தாண்டிட்டு இருக்கோங்க. இந்த பர்டிகுலர் ஜங்ஷன் வந்து கேரளா போற பைபாஸ் வழியா நாம கட் பண்ணி போவோம். அதனால இந்த ஜங்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா அந்த கேரளா போற பாலக்காடு ரூட் இங்க தான் திரும்பும். ஓகேவா? சோ இந்த ஜங்ஷன்ல தான் வந்து உங்களுக்கு கற்பகம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜஸ்னு நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சிருக்காங்க. சோ அதையும் தாண்டி இப்ப நாம ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற ஏரியா ரீச் ஆயாச்சுங்க. சோ இதெல்லாமே வந்து கோயம்புத்தூர் சபர்பன் ஏரியாஸ்ல இருக்கிற குட்டி குட்டி ஏரியாஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து பியூர் எஜுகேஷன் அண்ட் ரெசிடென்ஷியல் ஹப்பா இருந்துச்சு. இப்போ வந்து இண்டஸ்ட்ரீஸும் நிறைய வந்துட்டதுனால இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன் அண்ட் ரெசிடென்ஷியல் ஹப்பா மாறிடுச்சுங்க. டோட்டல் அவுட்லுக்கே வந்து மாறிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நம்ம கோயம்புத்தூர் வந்து அவ்வளவு ஃபாஸ்டா 4 பக்கமும் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்குங்க. வேலந்தாவளம் அப்படிங்கிற ஏரியா எல்லாம் போற ரூட்டை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். வாங்க மக்களை தொடர்ந்து பயணிப்போம்.
மக்களே, இப்ப நாம ஒத்தக்கால் மண்டபம் எல்லாம் தாண்டி கிணத்துக்கடவு டவுனை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நான் சொன்னேன்ல, கோயம்புத்தூர் சிட்டி வந்து இப்ப கிட்டத்தட்ட கிணத்துக்கடவு வரைக்கும் வந்துருச்சுங்க. நம்ம சென்னை எப்படி செங்கல்பட்டு வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சோ, அந்த மாதிரி கோயம்புத்தூர் சிட்டி பாத்தீங்கன்னா இப்ப கிணத்துக்கடவு டவுன் வரைக்குமே எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சு. ஆக்சுவலா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒன் ஆஃப் த தாலுக் ஏரியாஸ் கிணத்துக்கடவு. இப்ப பார்த்தா நம்ம சிட்டி டெவலப் ஆகிற ஃபாஸ்ட்டுக்கு இன்னும் வந்து பொள்ளாச்சி வரைக்குமே போயிடும் போல கோயம்புத்தூர் சிட்டி. அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்டா எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு. நல்லதுதான், அர்பனைசேஷன் ஆகிறது வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள் ஆகட்டும், எல்லாத்துக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து வேர்ல்டு கிளாஸ் டெவலப் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நம்ம எக்கானமியே ஃபுல்லா அக்ரிகல்ச்சர் பேஸ்டா இருந்துச்சு. ஸோ சீசனல் ரெயின்ஃபால், மான்சூன் இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம கண்ட்ரியோட ஜிடிபியே இருந்துச்சு. பட் இப்போ அந்த டிபெண்டன்சி வந்து நம்ம பெரும் அளவுல வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியா ஹோல், முக்கியமா சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து ஃபாஸ்டா அர்பனைஸ் ஆயிடுச்சு. அதுல முக்கியமா வந்து நம்ம கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு வந்து டாப் நாச்ல இருக்குன்னு தான் சொல்லணும். ஆந்திராவும் வந்து பிக்கப் பண்ணிட்டு இருக்காங்க இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு. ஆல்ரெடி வந்து தெலுங்கானால, ஹைதராபாத் ஏரியாஸ் எல்லாம் வந்து நல்லாவே இண்டஸ்ட்ரியல் ஆயிருச்சு. ஸோ இன்னும் ஏபி ஓட அதர் ரீஜன்ஸும் வந்து இண்டஸ்ட்ரியலைஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களா. நம்ம சவுத் இந்தியாவோட ஃபேஸே வந்து டோட்டலி மாறிடும் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு. இப்பவே வந்து நம்ம கேரளாக்குள்ளெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களா, நிறைய சிட்டிஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்க கிட்ட இருக்கிற பேசிக் அம்யூனிட்டிஸ், ஹெல்த் கேர் அம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்டுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம எக்ஸ்டென்சிவா டிராவல் பண்ணியிருக்கோம். கேரளால இருக்கிற நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும், சவுத்ல இருக்கிற திருவனந்தபுரம் வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே வந்து செம்ம சூப்பரா இருக்குங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நாமளும் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம், பட் இன்னும் வந்து சர்டன் ஏரியாஸ்ல லேக் பண்றோம் அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமா வந்து இந்த சோசியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ், பொது சுகாதாரம், இதுல எல்லாம் வந்து நாம ரொம்பவே இன்னும் பின்தங்கிதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லணும்.
மக்களே, நம்ம கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போற ஹைவே வந்து இன்னுமே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னால, அந்த பாத்தீங்களா அந்த பிரிட்ஜ் ஒர்க் எல்லாம். சோ அதெல்லாம் வந்து இன்னும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குங்க. ஆல்ரெடி வந்து இந்த நேஷனல் ஹைவேவே வந்து செம்ம சூப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. இன்னுமே வந்து பொள்ளாச்சிக்கு வந்து பைபாஸ் ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பார்த்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரோடு வந்து பைபாஸ் ரோடு, அதாவது வந்து பொள்ளாச்சி டவுனுக்குள்ளேயே போகாம இந்த பைபாஸ் வழியா நம்ம உடுமல்பேட் பக்கத்துக்கு போற ஹைவேல ரீச் ஆகிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம பொள்ளாச்சி டவுனுக்குள்ள போயிட்டு சுத்திட்டு போற டிராவலிங் டைம் வந்து கம்மியாகும். லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றவங்களுக்கு பாருங்க வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ரோடு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒயிட் டாப்பிங் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க செம்ம சூப்பரா இருக்குல்ல, வேற லெவல். ரோடோட ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து தோப்புகளா தாங்க இருக்கும். அதுவும் இப்ப வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது தென்மேற்கு பருவமழை பெய்யற சீசனு. கேரளா மலை வந்து இது பார்டர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கறதுனால சாரல் மலை வந்து கோயம்புத்தூர், பொள்ளாச்சி டவுனு, இந்த உடுமலைப்பேட்டை இந்த மாதிரி ஏரியாஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சாரல் மலை பெய்யும். எப்படி வந்து தேனி தென்காசியில எல்லாம் வந்து இந்த டைம் சீசனோ அதே மாதிரிதான் வந்து கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி ஏரியாஸ்லயும் வந்து சாரல் மழை பெஞ்சிட்டு இருக்கும். இங்கதானே வந்து முக்கியமான கேப் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கிற கேப்பே வந்து நம்ம பாலக்காடு கேப் தான். சோ அந்த கேப் இருக்கிறதுனால தென்மேற்கு பருவமழையோட மேகங்கள் எல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் புகுந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு ஒரு நல்ல சாரல் மழைய கொடுக்கும். சோ மழை பெஞ்சு பாருங்களா, நம்ம பொள்ளாச்சி ஆல்மோஸ்ட் வந்து பொள்ளாச்சியோட அவுட்ஸ்கர்ட்ஸ்க்கு வந்தாச்சுங்க. ஃபுல்லா மழை பெஞ்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஊரே. சோ இதே ஃப்ரெஷ்னஸோட நாம பொள்ளாச்சிக்குள்ள என்டர் ஆக போறோம். காலையில டைம்ங்கிறதுனால நிறைய லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் எல்லாம் நமக்கு ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்கு. லைனா வந்து 2 ஆம்னி பஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. ப்ராபப்ளி வந்து சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி ஏரியாஸ்ல இருந்து வர்ற பஸ்ஸஸா தான் இருக்கும். பொள்ளாச்சி சைட்ல இருந்தும் நிறைய மக்கள் வந்து ஈக்குவலா சென்னையிலயும் ஒர்க் பண்ணுவாங்க, பெங்களூர்லயும் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால காலையில டைம் பாத்தீங்கன்னா அரைவல்ஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைம்ஸ் பாத்தீங்கன்னா டிபார்ச்சர்ஸ் நிறைய இருக்கும். நல்லா என்ன சொல்றது, ஹைடெக் ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க பொள்ளாச்சியில இருந்து லாங் டிஸ்டன்ஸ் போற பஸ்ஸஸ்ல. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா சில ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து வாஷ்ரூம் அட்டாச்சா இருக்கு. சோ அந்த விளாக் எல்லாம் நாம இன்னும் பண்ணல. சோ எந்த ஆம்னி பஸ்ஸஸ்னு ஐடென்டிஃபை பண்ணி சீக்கிரமா அந்த விளாக் எல்லாம் போடுறேன். சோ தொடர்ந்து எல்லா பயண விளாக்ஸையும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்போர்ட் பண்ணாதான் எனக்கு என்கரேஜ்மெண்டா இருக்கும் இன்னும் வந்து டிஃப்ரெண்டான டிராவல் விளாக்ஸ் எல்லாம் பண்றதுக்கு. ஓகேவா?
மக்களே, நம்ம பொள்ளாச்சி ரீச் ஆயாச்சுங்க. கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல 5 மணிக்கு கிளம்பணும். 6:30 ஆகுது. கரெக்டா 1.5 ஹவர்ஸ்ல நம்ம காந்திபுரம்ல இருந்து உக்கடம் வந்து கிணத்துக்கடவு வழியா நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல பொள்ளாச்சி வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ ஏர்லி மார்னிங் செம்ம சூப்பரான ஒரு சில் மார்னிங்ல நம்ம காந்திபுரம்ல இருந்து பொள்ளாச்சி வரைக்கும் வந்த இந்த டிராவல் vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணுவோம். until then take care and cheers from பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் மக்களே. see you.